பாக்கியலட்சுமி அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, பாக்கியா வந்து இந்த மாதிரி சிசிடிவி கேமராவில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத லேப்டாப்பில் உட்காந்து வீட்டில் உள்ள எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நித்திஷோட கொலை வழக்கில் சுதாகர் மேலே தான் அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது. சுதாகர் தான் ரொம்ப டென்ஷனாகவே உள்ள குடவுன்லேருந்து வராங்க. அதுக்கப்புறம் தான் நித்திஷ்க்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. அந்த பழி இப்போ இனியா மேலே வந்துருச்சு. இனியாக்காக கோபி ஜெயிலில் இருக்காரு. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க 2 பேரையும் காப்பாற்றுறதுக்காக பாக்கியா வந்து ரொம்பவே போராடி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சுதாகர் மேலே டவுட் வந்தனால பார்த்தீங்க அப்படின்னா, ஆகாஷை விட்டு சுதாகர் கிட்ட பேச வைக்கிறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த கொலையில் நீங்கள் தான் சம்மந்தப்பட்டுருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான ஆதாரம் என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷை விட்டு பேச சொல்லி, அந்த ஆதாரம் வேணும் அப்படின்னா நேரில் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. இது மூலயமா சுதாகர் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட டேரெக்டாக ஒரு வாக்குமூலத்தை வாங்குறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வாயிலேருந்தே உண்மையை வந்து இவங்க அந்த உண்மையை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதுலேருந்து கோபியையும் இனியாவையும் தாராளமாக காப்பாற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி அவங்க 2 பேரையும் பாக்கியா வந்து காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு பையனை வந்து இந்த மாதிரி சுதாகர் வந்து பண்ணியிருக்கவே கூடாது. ரொம்ப மோசமான ஒரு கேரக்டரை வந்து சுதாகர் மாறி இருக்காரு. எல்லாமே பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எப்படி சுதாகர் மாட்ட போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்கள்.